ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து மனு அளித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் புகார் மனு அளித்திருக்கிறார். தமிழகத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவை தொடர்பாகவும் புகார் மனு கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 நிமிட சந்திப்பிற்கு பிறகு ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றார் தாவேக தலைவர் விஜய். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெண்கள் மீதான வன்முறை, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக விஜய் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து மனு அளித்திருக்கிறார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 1 மணிக்கு ஆளுநரை சந்திப்பதற்காக 15 நிமிடம் முன்னதாகவே ஆளுநர் மாளிகை வந்திருந்தார். சரியாக 1 மணிக்கு இந்த சந்திப்பு தொடங்கிய நிலையில் 10 நிமிடம் ஆளுநரை சந்தித்து பேசி சட்ட ஒழுங்கு தொடர்பாகவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உண்ணாதது தொடர்பாகவும் சந்தித்து பேசி மனு கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆளுநர் விஜயை சந்திக்கும் பொழுது அவருடன் 4 பேர் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. 10 நிமிட சந்திப்புக்கு பிறகு விஜய் ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில விஜயும் கண்டன அறிக்கையையும் பதிவு செய்திருந்தார். அதனை தொடர்ந்து விஜய் கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். மகளிருக்கான அந்த கடிதத்தை இன்று காலை வெளியிட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக ஆளுநரை தற்பொழுது சந்தித்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் கூட, அன்பு தங்கைகளே, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்துல தாய்மார்கள், என் அருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மனம் அழுத்தத்திற்கு சென்றிருக்கிறேன் என்றும் இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருந்த சூழலில் 1 மணிக்கு ஆளுநரை சந்திப்பதற்கான திட்டமிட்டு அந்த சந்திப்பு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது.